ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை இல்லாத நேரத்தில் ஒரு டேஸ்டியான ஸ்டஃப்டு தோசை செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு தோசை பாத்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டஃபிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பத்துக்கு வந்தால் போதும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினதும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட்டின கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை நல்லா பொடி மாசம் மாறி வந்துச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் இப்போ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினதும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ தோசை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஓரங்களை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்க பர்ஃபெக்டான ஸ்டஃப்டு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டில் இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் மைதா மாவு வச்சு இந்த மாதிரி டேஸ்டா செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தோசை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டின் தோசை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.